நாயகன் விசஸ் தக் லைஃப். தக் லைஃப் திரைப்படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்தே நாயகன் கூட்டணி ஒன்று சேர்ந்துட்டாங்க, நாயகன் பார்ட் 2 தான் எடுக்க போறாங்களோ, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேசிக்கிட்டதை பார்த்தோம். ஆனா இப்போ தக் லைஃப் திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இது நாயகன் பார்ட் 2 எல்லாம் கிடையாது அப்படின்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனா நாயகன் படத்துல இருக்கிற நிறைய சிமிலாரிட்டிஸ் தக் லைஃப்ல இருக்குது அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியான ஒரு சில சிமிலாரிட்டிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவினுடைய லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பா பாருங்க, ஏன்னா உங்களுக்கும் ஒரு குட்டி டாஸ்க் இருக்கு. தக் லைஃப் திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெய்லரில் சிம்புவினுடைய யங்கர் வெர்ஷனாக வர அந்த குட்டி பையன் ஒரு ஓவர் சைஸ் ஷர்ட் போட்டுட்டு வருவார். அதே மாதிரி தான் நாயகன் படத்துலையும் கமல்ஹாசனுடைய யங்கர் வெர்ஷனாக வரவர் ஒரு ஓவர் சைஸ் ஷர்ட் போட்டுட்டு வருவார். இவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய தந்தையை இழந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு ஷர்ட்டை படத்தில் வச்சிருப்பாங்க. அதாவது இடத்துக்கே சம்மந்தம் இல்லாத ரெண்டு சின்ன பசங்க பெரியவங்க நிறைய பேர் நிறைஞ்ச ஒரு சூழலுக்குள்ள தங்களை அடாப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ண பாக்குறாங்க அப்படிங்கறத சிம்பாலிக்கா காமிக்கிறதுக்காக தான் இந்த ஓவர் சைஸ் ஷர்ட்டை பயன்படுத்தியிருக்காங்க. நாயகன் படத்துல கமல்ஹாசன் ஒரு போலீஸ்காரரை கொலை பண்ணிட்டு அவரோட மகனை எடுத்து வளர்ப்பாரு. அதே மாதிரி தக் லைஃப் படத்துல பேப்பர் போட வந்த சிம்புவினுடைய அப்பா கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமாக சிம்புவை கமல்ஹாசன் எடுத்து வளர்ப்பாரு. இந்த ரெண்டு திரைப்படங்கள்லயுமே கமல்ஹாசனுடைய வளர்ப்பு மகன்கள் தான் கமல்ஹாசனை கொல்ல வருவாங்க. அதாவது நாயகன் படத்துல கமல்ஹாசன் நல்லவர் தான் எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறமும் தன்னுடைய தந்தையை கொலை செஞ்சதுக்காக கமலை பழி வாங்குறதுக்காக அவரை கொல்ல வருவாரு அவர் வளர்த்த மகன். அதே மாதிரி தான் தக் லைஃப் படத்துலயும் தன்னுடைய தந்தையை கொலை செஞ்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக கமல் வளர்த்த சிம்பு கமல்ஹாசனை கொல்ல வருவாரு. இந்த ரெண்டு படங்கள்லயுமே இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம்னா இது ரெண்டுமே கேங்ஸ்டர் படம் தான். ஆனா நாயகன் படத்துல கமல்ஹாசன் வெளி ஆளுங்களுக்கு ஒரு தக்காக அல்லது ஒரு கேங்ஸ்டராக இருப்பாரு. ஆனா தக் லைஃப் படத்துல உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருப்பாரு. எப்படின்னா நாயகன் படத்துல கமல்ஹாசன் கூட இருந்தவங்களை கொலை பண்ணதுனால அவங்கள பழி வாங்குறதுக்காக கொலை பண்ணி ஒரு கேங்ஸ்டராக உருவாகுவாரு சக்திவேல் நாயக்கர். உதாரணமா சொல்லணும்னா படத்துல கமலனுடைய அப்பாவை கொன்னவரை கமல் கொன்றுவாரு, கமலினுடைய வளர்ப்பு தந்தையை கொன்னவங்களையும் கமல்ஹாசன் கொன்னுருவாரு. அதே மாதிரி கமலனுடைய வைஃபாக நடிச்ச சரண்யாவை கொலை பண்ணவங்களையும் கமல்ஹாசன் படத்துல பழி வாங்குவாரு. ஆனா தக் லைஃப் படத்துல வெளியாளுங்களை கிடையாது, ஆனா தன்னுடைய கூடவே இருந்து தனக்கு துரோகம் பண்ணவங்களை கமல்ஹாசன் கொலை பண்ணுவாரு. நாயகன் படத்துல கமல்ஹாசன் சரண்யாவை ஒரு ரெட் லைட் ஏரியால இருந்து தான் பார்த்து அங்க இருந்து காப்பாத்தி வெளியே கொண்டு வருவாரு. அதே மாதிரி தக் லைஃப் படத்துல த்ரிஷாவை அதே மாதிரி ஒரு ரெட் லைட் ஏரியால இருந்து தான் காப்பாத்தி வெளியே கொண்டு வருவாரு. நாயகன் படத்துல கமல்ஹாசனுடைய வைஃப் அதாவது சரண்யாவை சுட்டு கொண்டுருவாங்க. தக் லைஃப் படத்துல கமல்ஹாசனுடைய வைஃப் அதாவது அபிராமிய ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்ப்பாங்க. நாயகன் படத்துல கமல்ஹாசனுக்கு ஒரு மகன் ஒரு மகள், கடைசியா மகன் செத்து போயிடுவாரு. தக் லைஃப் படத்துல கமல்ஹாசனுக்கு ஒரு மகள், வளர்ப்பு மகன் சிம்பு, கடைசியில சிம்பு. நாயகன் படத்துல தென்பாண்டி சீமையிலே பாடல் மாதிரியே தான் தக் லைஃப் படத்துல அஞ்சு வண்ண பூவே பாட்டு. இந்த ரெண்டு பாட்டையுமே படத்துல தேவைப்படும் போதெல்லாம் அங்கங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு பாட்டையுமே பாடினவங்க பாட்டோட கம்போசர்ஸ் தான். அதே மாதிரி இந்த ரெண்டு படத்திலயுமே இந்த ரெண்டு பாட்டுக்கும் ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன்ஸ் கூட இருக்கு. நாயகன் படத்துல தென்பாண்டி சீமையிலே பாடல் இளையராஜா கமல்ஹாசன் வெர்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி தக் லைஃப் படத்துல அஞ்சு வண்ண பூவை பாடல் ரஹ்மானுடைய வெர்ஷன்லயும் இருக்கும், சாருலத் அவர்களுடைய வெர்ஷன்லயும் இருக்கும். நாயகன் படத்துல யங்கா இருக்கிற கமல்ஹாசனை வயசானவரா காமிக்கிறதுக்காக மேக்கப் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வயசானவருக்கு ஏத்த மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் கூட எடுத்து நடிச்சிருப்பாரு கமல்ஹாசன். தக் லைஃப் படத்துல கொஞ்சம் வயசா இருக்கிற கமல்ஹாசனை யங்கா காமிக்கிறதுக்காக டி-ஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பாங்க. கமல்ஹாசன் தன்னை யங்கா காமிக்கிறதுக்காக அதுக்கேத்த ஒரு பாடி லாங்குவேஜ் படத்துல எடுத்திருப்பாரு. எத்தனை வயசானாலும் கேரக்டருக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு நடிக்கிறதுக்கு கமல் அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படிங்கறது இன்னொரு தடவை ப்ரூவ் பண்ணிருக்காரு கமல்ஹாசன். இந்த மாதிரி ரெண்டு படத்தினுடைய சிமிலாரிட்டிஸ் பத்தி பேசிக்கிட்டே போகலாம். மொத்தத்துல நாயகன் படத்துல ஒரே ஹீரோ கமல்ஹாசன், அவருக்கும் வெளி வில்லனுங்களுக்கும் தான் யுத்தம். ஆனா தக் லைஃப் படத்துல வல்லவனுக்கும் சகலகலா வல்லவனுக்கும் தான் போட்டியே. நாயகன் விசஸ் விண்வெளி நாயகனுடைய இந்த தக் லைஃப் படத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு குட்டி டாஸ்க் இருக்குன்னு சொன்னேன்ல, நாயகன் அப்புறமா தக் லைஃப் இந்த ரெண்டு படத்துல நீங்க நோட் பண்ண ஏதாவது சிமிலாரிட்டிஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம யூ தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.